வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அரசியல் விமர்சகர் திரு பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம் சார். கடந்த மே மாதம் 4ஆம் தேதி 2023, ஆல்மோஸ்ட் 2 years பேக், ஆளுநர் ஆர் என் ரவி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, I have great personal regards for Mr. M.K. Stalin. A very good person, very courteous person. பர்சனல் ஃப்ரண்ட்ல எங்களுக்குள்ள எந்த முரண்பாடும் இல்ல, நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா 2 நாளைக்கு முன்னால அவர் போட்ட ட்வீட்ல நேரடியாக இவ்வளவு நாள் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஸ்டாலின் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தவர் நேரடியாக திரு எம் கே ஸ்டாலின் அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு. யூ ஆர் வெரி அரகண்ட், இவ்வளவு அரகன்ஸ், இவ்வளவு ஆணவம் உங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறேன்? இல்ல, அதாவது ஸ்டாலின் அவர்களும் கவர்னர் பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா சொன்னது கிடையாது. ஆனா இந்த தரம் அவருடைய பேச்சு சிறுபிள்ளைத்தனமானதுன்னு உண்மையை சொல்லிட்டார். அவருடைய ஆட்டிடியூட் சிறுபிள்ளைத்தனமானதுங்கிறது உண்மை. இது வரைக்கும் கர்டசி டிமாண்ட்ஸ், ஐ ஷுட் நாட் மேக் யூஸ் ஆஃப் சச் வேர்ட்ஸ் ஒருவேளை அவர் இருந்திருக்கலாம். ஆனா இது எல்லை மீறி போற பயங்கரவாதம் ஆயிடுச்சு கவர்னருடைய செயல்கள்லாம். இதுல சட்டமன்றத்துடைய முழு அதிகாரம் படைத்தவர் சட்டமன்றத்துடைய அவைத்தலைவர். சட்டமன்றத்து அவைத்தலைவர்கிட்ட இவர் சொன்னதை பத்தி ஒரு இதுல கூட டிபேட்ல ஒருத்தர் சொன்னாரு, கவர்னர் எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் ஒரு ரிக்வஸ்ட் தான் பண்ணாரு, 52 செகண்ட் தான் ஆகும், அதை செஞ்சுட்டா இவங்களுக்கு என்ன குறைச்சல்னு சொல்லி கேட்டாரு. இப்ப அவங்க சொல்றபடி என்ன ஆகுது, கவர்னர் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரிக்வஸ்ட்டை அவங்க பரிசீலிச்சுட்டு இல்லைங்க முடியாது, எங்க மரபத்தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம்னு சொன்னாங்க. விட்டுற வேண்டியதானே? ஒரு காலத்துல பிரபுதாஸ் பட்டுவாரி இங்க இதா இருந்தாரு, கவர்னரா இருந்தாரு. அவர் திடீர்னு என்ன பண்ணாரு, ராஜ்பவன்ல இனிமே வெஜிடேரியன் சாப்பாடு தான்ட்டாரு. ராஜ்பவன் நான் வெஜிடேரியன் சாப்பாடே கிடையாதுட்டு. உடனே நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க எல்லாம் இவர் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவர்களை அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஏதாவது சட்டம் போட முடியுமா? அவருடைய இது கண்ட்ரோல்ல இருக்க ஒரு இது பேலஸ் ராஜ்பவன். அதுல அவரு சொல்றாரு, இங்க என்னுடைய ராஜ்யத்தில் என்னுடைய சுதர்மங்கள் தான் நடத்தப்படும் சொல்றாரு. நம்ம என்ன கேட்க முடியும்? அதே மாதிரி சட்டமன்றத்துல இறுதி முடிவெடுக்க வேண்டியவர் சபாநாயகர். அவர் சொல்லிட்டாரு, இல்ல நீங்க சொன்னதை நான் கேட்டேன், அப்படி இல்லை, இங்க உள்ள எங்களுடைய மரபைத்தான் நாங்க பின்பற்றோம்னு சொன்னா கோவிச்சுக்கிட்டு போறதுங்கிறதே சிறுபிள்ளைத்தனம். அடுத்து என்ன எழுதியிருக்காரு, அதாவது இவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, இந்த சின்ன குழந்தைங்க சில சமயம் என்ன ஒண்ணும் இத்தனூண்டு இருந்துகிட்டு அப்பாவை பார்த்து, ஏய் நீ எந்திரிச்சு நில்லு அப்படிங்கும். உடனே அப்பா எந்திரிச்சு நிற்பாரு, சரி சரி உட்காது அப்படிங்கும், உட்காருவாரு. ஒரு 10 தடவை இப்படி சொன்னோன்னு அப்பாவுக்கு போர் அடிச்சு போயிடும். சரி சரி போ அப்படின்னு சின்ன பிள்ளை கோவம் வந்துடும், நீ என்ன நினைச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு வரும். இப்ப அது மாதிரிதான் இருக்கு இவர் பண்றதை பார்த்தா. நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கணும்னா இவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. அதிகாரம் இல்லாத இடத்துல நான் கவர்னர், அதனால நான் தான் எல்லாமே அப்படின்னு சொன்னா சரி, இது சிறுபிள்ளைத்தனம் இல்லாம வேற என்ன? கோச்சிட்டு போனதை பத்தி அவர் தான் எழுதினார். உண்மையில இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னா, கவர்னருடைய உரையில 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த அரசுடைய சென்ற ஆண்டு சாதனைகளும், இந்த அரசுக்கு ஒன்றிய அரசிலிருந்து நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதும், இந்த 2 சொல்லப்பட்டிருக்கு. இதை வாய்விட்டு வாசிக்கிறதுக்கு இவருக்கு திராணி இல்லை. இதுதான் உண்மையான காரணம். இதுக்குத்தான் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி போகணும்னு சொல்லி பார்த்தா வேற ஏதாவது சாக்கு போக்கு சொல்லியிருக்க வேண்டியது என்ன? இந்த மாதிரி நான் சொன்னேன் இவங்க கேட்கல. அது மட்டும் இல்ல, இதுல தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள். அதாவது உண்மைக்கு மாறா பேசக்கூடாது யாருமே. கவர்னர்ல ஒரு பொறுப்புல உள்ளவங்க கண்டிப்பா அது மாதிரி பேசக்கூடாது. இதுல தேசிய கீதத்தை திரும்ப 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 தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள், தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா அது சரியா போயிருமா? உண்மையாயிருமா? இது கோயபல் சத்துவம்ல. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுங்கள், மக்கள் உண்மை என்று நம்ப துவங்கி விடுவார்கள் சொன்னார்ல ஹிட்லருடைய பிரச்சார மந்திரி. அது மாதிரி இப்ப இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப பல சமயங்கள்ல இவர் பேசுறது நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுடைய கல்வி நிலையங்கள் முதல் 100 இடங்களில் ஒன்று கூட இல்லை இந்தியாவில அப்படின்னு சொன்னார். இது பெரிய குற்றச்சாட்டு. அடுத்த நாளே உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார், ஏன் பிரசிடென்சி காலேஜ் எந்த பொசிஷன் தெரியாதா, இது லோயலா காலேஜ் எந்த பொசிஷன் தெரியாதா, ஐஐடி எந்த பொசிஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா, இதுல விஐடி எந்த பொசிஷன்ல இருக்குன்னு தெரியாதா? அரசு நிறுவனங்களாகட்டும், மத்திய அரசு நிறுவனங்களாகட்டும், மாநில அரசு நிறுவனங்களாகட்டும், தனியார் நிறுவனங்களாகட்டும், இங்குள்ள கல்விக்கூடங்கள் முதல் 100ல் பல இடங்களை பெற்றிருக்கின்றன சொன்னாரு. முதல்ல கவர்னர் சொன்னாரு, முதல் 100 இடத்துல ஒண்ணு கூட இல்லைன்னு. அது உண்மையா இருந்தா அதை சொல்ல வேண்டிய, ஆமா நீங்க சொல்றது தப்பு, நான் சொல்றதுதான் சரின்னு ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா வருத்தம் தெரிவிக்கணும், தெரியாம சொல்லிட்டேன்னு அப்படி ஓடி போயிடுவாரு. இந்த தூவி விட்டு ஓடுறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல, அந்த வேலையை பண்ணக்கூடாது ஒரு கவர்னர்.
இவர் திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இப்ப வந்து இவர்கள் வந்து தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள். முதல்ல ட்விட்டர் போட்டாரு. ட்விட்டர்ல வந்து எப்படி போட்டாரு, இதுல எல்லாம் பார்லிமெண்ட்ல எல்லாம் வந்து தேசிய கீதம் இசைக்கிறாங்கன்னு சொல்லி எழுதி விட்டுட்டு, அதுக்கப்புறம் எல்லா சட்டமன்றங்களும் இசைக்கிறார்கள் எழுதி விட்டு அவசர அவசரம் அதெல்லாம் டிலீட் பண்ணாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். அதாவது அரசு எந்திரம்ங்கிறது வந்து இப்ப பிரிட்டிஷ் கன்வென்ஷன் ஆகட்டும், யுஎஸ் கன்வென்ஷன் ஆகட்டும், அரசுகிட்ட இருந்து வருகிற எந்த ஒரு குறிப்பும் மிக மிக சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. ஒரு ட்விட்டர் போட்டு அடுத்த 2 நிமிஷத்துல இந்த ட்விட்டர் ரிமூவ் பண்றாங்கன்னா, அந்த ட்விட்டருக்கு கவர்னருக்கு எழுதி கொடுத்தவரை உடனடியா பதவி விட்டு விலக்கணும். அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இதுக்கு முன்னாடியே ஜென்ராம் சாருடைய விவாதத்துல நான் அதை சொல்லியிருந்தேன். நான் வந்து டைரக்டரா வந்து மினிஸ்டர் ஆஃப் வெல்ஃபேர்ல இருந்தபோது பிரைம் மினிஸ்டர் கையெழுத்து போட்டு இந்த ஷெட்யூல் காஸ்ட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்க சரியா பயன்படுத்தணும்னு ஒரு கடிதம் எழுத வேண்டியிருக்கு. பிரைம் மினிஸ்டர் லெவல்ல இருந்து கடிதம் எழுதிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப கன்வென்ஷன் என்னன்னா, கட்டிங் எட்ஜ்னு சொல்றது அந்த டைரக்டர் தான். அந்த டைரக்டர் வந்து முதல்ல லெட்டர் டிராஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது 4 பேருக்கு பார்வைக்கு போகும். ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, செக்ரட்டரி, அடுத்த மினிஸ்டர். இவ்வளவும் பார்த்து அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிராஃப்ட் லெட்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கு போகும். இப்போ இந்த டைரக்டர் வந்து டிராஃப்ட் கொடுக்குறாருல, அதுல ஒரு கமா அல்லது ஃபுல் ஸ்டாப் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரியோ அடிஷனல் செக்ரட்டரியோ மாத்துனாங்கன்னா அது தன்னுடைய திறமைக்கு ஏற்பட்ட இழுக்குன்னு நினைக்கிறபடி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட மாற்றக்கூடாது, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா பண்ணணும்னு. நான் அப்படி ஒரு லெட்டர் பண்ணியிருந்தபோது எனக்கு சரியா நினைவு இல்லை, வேணுகோபால் நினைக்கிறேன், ஜாயிண்ட் செக்ரட்டரி பிஎம்ஓல கர்நாடகா கார்டர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்னை கூப்பிட்டு விட்டார். அவரு செக்ரட்டரி கூப்பிடல, யாரையும் கூப்பிடல. ஏன்னா லெட்டர் டிராஃப்ட் பண்றது இவர் தான், டைரக்ட் தான் தெரியும். என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்கிட்ட வந்து சொன்னாரு, இந்த இடத்துல செமிகோலன் போடணும், நீ கமா போட்டிருக்க அப்படின்னாரு. ஏன்னா செமிகோலன் போட்டா அது ஹாஃப் சென்டென்ஸ் ஆகுது, அதுதான் கரெக்ட். அதுல நான் கமா போட்டேன். நான் உடனடியா வந்து, சார் யுவர் ரைட், இது எனக்கு அப்புறம் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, செக்ரட்டரி, மினிஸ்டர் எல்லாருமே பார்த்தாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து, இவர்களெல்லாம் பார்த்தார்கள், அவர்கள் கவனக்குறைவாக இருந்தார்கள் என்று சொல்வது உன்னுடைய திறமையின்மையை ஒழித்து காட்டுவதற்கான ஒரு அடையாளம். நான் ஒரு அதிகாரியிடம், எஸ்பெஷலி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியிடம் அதை நான் எதிர்பார்க்கவில்லை. ஐம் சாரி சார், வேற என்ன சொல்ல முடியும்? திஸ் இஸ் தி கன்வென்ஷன். ஒரு ட்விட்டர் வந்து சர்வசாதாரணம் வந்து போடுறதா, பார்லிமெண்ட்ல இசைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாம எழுதுறதா, இது மாதிரி தான் இவருடைய நடவடிக்கை எல்லாமே இருக்குன்னு தான் நம்ம முடிவுக்கு வரணும். அதையும் தவிர அந்த இது அடுத்து வந்து இவரை வந்து அரகன்ஸ் மட்டும் எழுதிருந்த அதே தப்பு. அடுத்து என்ன எழுதுறாரு, இவர் சேர்ந்து இருக்க கோஷ்டி இருக்கு பாருங்க, அது கூட சேர்ந்துகிட்டு இவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. கவர்னர் என்ன பாலிட்டிக்ஸ்ல இருக்காரா? அவர் மறைமுகம் வந்து இந்தியா கூட்டணி வந்து பேசுறாரு. இவர் யாரு இந்தியா கூட்டணி இதெல்லாம் பேசுறதுக்கு? இவர் யாரு? இவர் தன்னுடைய தகுதிக்கு கீழே போயில இதெல்லாம் பேசுறாரு. இவர் மேல என்ன மரியாதை இருக்கும்? இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன இப்ப கான்ஸ்டியூஷனை பத்தி இவருக்கு தெரியாத? இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எங்கேயாவது தேசிய கீதம் பாடணும், தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்களா? எப்ப அவமதிப்பு நடக்கும்? தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற சட்டமாக இருக்கும் பொழுது அந்த சட்டத்தை மீறி அவர்கள் பாடாமல் இருந்தால் அது தேசிய கீதத்திற்கு அவமதிப்பு. அந்த சட்டமா கிடையாதுன்னு சொல்லி நீதிமன்றங்கள் வந்து ஏற்கனவே தீர்ப்பு சொல்லிட்டாங்க. எல்லா சட்டமன்றங்களையும் தேசிய கீதம் பாடப்படுறது கிடையாது, பாடணுங்கிற தேவையில்லை. ஆனா பாடினால் அது நல்லது. அதனாலதான் தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல வந்து முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தும், அடுத்தது வந்து இறுதியில் வந்து தேசிய கீதம் ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல அத்தனையும் அதுதான் இது ட்ரெடிஷன். தமிழ்நாட்டுல வந்து யூனிவர்சிட்டிஸ்ல கூட நான் பார்த்திருக்கேன், பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதான் ட்ரெடிஷன். நாங்க தில்லி தமிழ் சங்க தலைவராக இருந்தேன். எங்க தில்லி தமிழ் சங்கத்துல முதல்ல வந்து நாங்க வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம், கடைசியில வந்து தேசிய கீதம் பாடுவோம். என்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்து வந்து கலைஞர் கருணாநிதி வந்து அந்த இவர் சுந்தரம் பிள்ளையுடைய அந்த கவிதை வரிகள்ல இருந்து தமிழ்தாய் வாழ்த்து வந்து உருவாக்குனாங்களோ, அன்னையில இருந்து இந்த கன்வென்ஷன் வந்து உருவாக்கப்பட்டு விட்டது. தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும்ங்கிற கன்வென்ஷன் உருவாக்கப்பட்டு விட்டது. அப்ப ஒரு கன்வென்ஷன்ங்கிறது வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப சின்ன கான்ஸ்டியூஷன், நம்ம கான்ஸ்டியூஷன் மாதிரி கிடையாது. ஆனா அங்க உள்ள மரபு வந்து ரொம்ப பெருசு, கான்ஸ்டியூஷனோட அதிகம். ஆனால் அங்க மரபுகள் மதிக்கப்படுகின்றன. இவர் மரபு மதிக்கிறதே இல்லையே. நான் ஏற்கனவே சொல்ல, தூவி விட்டு போயிடுவாருன்னு. வள்ளலார் வந்து சனாதனவாதின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு வந்து வள்ளலாருடைய 6ஆம் திருமுறையை படிச்சிருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்டாருன்னா சரி பதில் சொல்லாம ஓடுறாரு. கம்யூனிசம் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்துச்சு, அதான் அந்த நாட்டுடைய கேவலத்துக்கே காரணம்ங்கிறாரு. விவாதத்துக்கு ரெடியா இருக்கீங்களான்னு சொன்னா ஓடுறாரு. நேத்து கூட சொல்லியிருக்காரு, வள்ளலார் தான் வந்து ஆங்கிலத்திலிருந்து சமஸ்கிருதத்தை மீட்டெடுத்தார்
ஆங்கில ஆதிக்கத்தை ஒழித்து சமஸ்கிருதத்தை மீட்டெடுத்தார் வள்ளலார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். சம்ஸ்கிருதத்தை படித்த பல தமிழ் அறிஞர்கள் இருந்திருக்காங்க. பன்மொழி புலவர் அப்பாத்துறையார் வந்து சம்ஸ்கிருதம் படிச்சவர். அந்த காலத்துல இந்த சம்ஸ்கிருதத்தை படிக்காம போறது வந்து நான் சிறந்ததாக நினைக்கல. ஏன்னா சம்ஸ்கிருதத்தை படிக்கும் பொழுதுதான் பாரதி வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னதுக்கு காரணம், அவருக்கு தமிழ் தெரியும், சம்ஸ்கிருதம் தெரியும், ஹிந்தி தெரியும், தெலுங்கு தெரியும், ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு தெரியும். பல மொழிகளை கற்றதனால் அத்தனை மொழிகளையும் பார்த்துவிட்டு அவரால் சொல்ல முடிந்தது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. அதனால சம்ஸ்கிருதத்தை படிக்காம விடுறதுங்கிறது வந்து ஒரு சிறந்த இயல்பு கிடையாது. ஆனால் சம்ஸ்கிருதத்தை மீட்டெடுத்தார்னு சொல்றது இருக்கு பாருங்க, இதெல்லாம் எங்க இருந்து 23ஆம் மன்னர் புலிகேசி தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை சார். ஆக்சுவலா ஆளுநர் ரவி வந்து இங்க தமிழ்நாடுடைய ஆளுநரா நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது பாஜக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அவருக்கு ஃபயர் விட்டாங்க. ஓ அந்த பேட்சா, அவர் வந்தா இதை பண்ணிடுவாரு அதை பண்ணிடுவாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஆளுநர் என்ன உருப்படியா செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அடிக்கடி டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போகும்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி போடுவாங்க, ஆளுநர் டெல்லிக்கு போயிருக்கிறாரு, ஆளுநர் மேலிடத்தை சந்திக்க போயிருக்கிறாருன்னு. ஆனா சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி எந்த ஊடகமும் பேசாது. இவ்வளவு பில்டப் பண்றாங்களே சார். உண்மையிலேயே ஆர் என் ரவி இங்க வந்ததுக்கு அப்புறம் உருப்படியா என்னதான் செஞ்சிருக்கிறாரு, தமிழக மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? மெட்ராஸ்ல இது வெள்ளம் வந்த பொழுது இவர் அந்த பக்கமே எட்டி பார்க்கல. எதுக்கெடுத்தாலும் குறை சொல்ற ஒரு ஆளுநர் ஏன் அங்க போய் பார்க்கல? டிவி ராஜேஸ்வர்னு ஒருத்தர் வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்னரா இருந்தார். அவர் வந்து முதல்ல டைரக்டர் ஐபியா இருந்துட்டு அதுக்கப்புறம் மிசஸ் காந்தியோட ஃபேவரட் அங்க போட்டாங்க, கவர்னரா போட்டாங்க. அவர் வந்து பாங்கூரா, புருலியா, மித்னாப்பூர் இந்த 3 மாவட்டத்திலையும் கடுமையான வறட்சி அந்த நேரத்துல. அப்போ ஏன்னா இந்த 3லயும் வந்து கேஞ்சஸ் கிடையாது எங்களுக்கு வந்து. நான் மித்னாப்பூர்ல கலெக்டரா இருந்தேன். அந்த கங்கை பாயாத இதுல மாவட்டங்கள்ல பொதுவா வந்து மான்சூனை தவிர எதுவும் எங்களுக்கு வந்து தண்ணி வசதி கிடையாது. மான்சூன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து வறட்சி வந்துடும். அப்ப இந்த வறட்சி வந்த போது டிவி ராஜேஸ்வர் வந்து அவர் வந்து இந்த இடங்களெல்லாம் பார்வையிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அப்போ அவர் என்ன பண்ணாரு, அங்க ஆள்றது காங்கிரஸ் ஒன்றிய ஆட்சியில, இங்க இருக்கிறது சிபிஎம் ஃப்ரண்ட். இவர் வந்து கன்ஃபரண்ட் பண்ணல. அவர் வந்து பிரைம் மினிஸ்டர், இது சீஃப் மினிஸ்டருக்கு எழுதினார். அவரே எழுத மாட்டாரு, செக்ரட்டரி டு கவர்னர் வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு எழுதுவார், கவர்னர் டிசையர்ஸ் டு விசிட் அப்படின்னு. எங்க கவர்மெண்ட் என்ன எழுதுனாங்க, எங்களுக்கு வந்து ஹோம் செக்ரட்டரி எழுதுறாரு, ஆளுநர் உங்களுடைய மாவட்டங்களை பார்வையிடுவதற்கு வருகிறார், அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும், அவர் எங்கெங்கு போக வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அத்தனை இடங்களுக்கும் அழைத்து செல்ல வேண்டும், அவருடைய கேள்விகள் அத்தனைக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இதான் எங்களுக்கு கொடுத்தது. இதுதான் நல்லுறவுங்கிறதுக்கு அடையாளம். இப்ப இவர் வந்து எதுக்கெடுத்தாலும் குறை சொல்ற இந்த மனுஷன் ஏன் அந்த ஃபிளட் வந்தபோது கொஞ்சம் போக வேண்டியது, இவருக்கு வாங்க முடியாத ஹெலிகாப்டரா? அப்ப இவர் வந்து ஹி இஸ் நாட் ஆக்டிவ் இன் ரியலி டெவலப்மெண்டல் ஆர் கிரியேட்டிவ் திங்ஸ். சும்மா ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கும்னு சொல்றது. இன்னொன்னு என்னன்னா, ஆளுநருடைய கடமைகள் இருக்கு, அதிகாரங்கள் இருக்கு. அதிகாரம் வந்து என்ன, ஒரு பில்லு வந்து இதுல இருந்து அசம்பிளில வந்து பாஸ் பண்ணி வந்ததுன்னா அந்த பில்லு மேல அவர் 3 நடவடிக்கை எடுக்கலாம். அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கும் பொழுது அந்த பில் வந்து இதுக்கு அந்த மாநிலத்திற்கு மட்டுமே பொருத்தமானதாக இருக்கும் பொழுது, அதாவது அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அந்த ஸ்டேட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு இருக்கும் பொழுது அவர் வந்து உடனடியா அதை அப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதான், அவருக்கு வேற வந்து அதிகாரம் கிடையாது. சரி, அந்த பில் வந்து மாநிலத்திற்கு அப்பாற்பட்டு பிற மாநிலங்களுக்கும் சேர்த்து இம்பாக்ட் இருக்கு அப்படின்னா, தாக்கம் இருக்கு அப்படின்னா, அந்த பில்லை வந்து அவர் பிரசிடென்ட்டுக்கு தன்னுடைய ரெக்கமெண்டேஷனோட அனுப்பணும், இதுக்கு அப்ரூவலுக்கு. இந்த பில் மேல அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கின்றது அல்லது முரணாக இருக்கின்ற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்கு இவர் இந்த பில்லை வந்து திருப்பி அனுப்பலாம், அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஆனால் அப்படி திருப்பி அனுப்பப்பட்ட பின்னால் சரியான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு விட்டால், அந்த விளக்கங்கள் சரியாக இருந்தால் அதை அப்ரூவ் பண்ணித்தான் தீரணும், அவ்வளவுதான். வேற எந்த விதமான அதிகாரம் கிடையாது. எப்ப அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லல. ஏன்னா பெரிய மனுஷங்க தான் கவர்னரா வருவாங்கன்னு நினைச்சாங்க, சும்மா வச்சுக்கிட்டு விளையாட மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. அப்படி விளையாடுற ஒருத்தர் அவரை ஒளிப்படையா சொல்றாரு, எப்ப அப்ரூவ்னு நான் வச்சதான் வரிசை அப்படின்னா, இதெல்லாம் வந்து என்ன ஒரு கவர்னர் பேசுற பேச்சா? அதனால சரி, கவர்னர் செய்யக்கூடாதது என்ன, இதெல்லாம் கவர்னர் செய்யலாம்னு சொன்னேன். மந்த்லி ரிப்போர்ட்னு ஒண்ணு அனுப்புவார் கவர்னர் வந்து இவருக்கு பிரசிடென்ட்டுக்கு. அந்த மந்த்லி ரிப்போர்ட்ல தான் என்னென்ன பாக்குறோம், என்ன, அதாவது அதுல வந்து அவருக்கு ஏதாவது அரசு மேல குறைபாடு இருந்ததுன்னா அந்த குறைபாடு எழுதி அனுப்புவார். இதெல்லாம் அவர் செய்யலாம். ஆனால் எது செய்யக்கூடாது,
பொது வெளியில போய் இந்த அரசு சரியில்லை அந்த அரசு சரியில்லைன்னு பேசக்கூடாது, பொது வெளியில அரசியல் பேசக்கூடாது, திராவிடம் வந்து செத்து போன கான்செப்ட்னு சொல்றதுக்கெல்லாம் இவருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. இதெல்லாம் அவர் கவர்னர்ங்கிற அளவில் இதை சொல்றது வந்து மரபை மீறுகின்ற செயல். தனிப்பட்ட முறையில் திரு ரவி அவர்களுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம். ரிசைன்மெண்ட் வாங்கல, அண்ணாமலை வந்து எவ்வளவு தைரியமா வந்தாரு, சர்வீஸ்ல இருக்கும் போதே வந்தாருல்ல, இப்ப அவரையெல்லாம் பாராட்ட வேண்டியிருக்கு. நீங்க பண்ற காரியத்துல நான் அண்ணாமலையே பாராட்ட வேண்டிய நிலைக்கு என்னை தள்ளி விட்டீர்கள், அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு ஒரு காரணமும் சொல்லப்படுது. இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல பாத்தீங்கன்னா திமுக மீது பல விமர்சனங்கள் வைத்தாங்க. பட் அதே நேரத்துல ஆளுநர் தான் வைஸ் சான்சலரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். பட் அதுல வந்து இவர் ஈகோ காரணமாக அந்த பில்ல வந்து இன்னும் பாஸ் பண்ணாம இவர் காலதாமதம் செய்வதனால்தான் இன்னைக்கு வந்து அங்க எல்லாமே வந்து வேலைகள் எல்லாம் ஸ்தம்பிச்சு நிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ஒருவேளை இதுல இருந்து திசை திருப்புவதற்கு இந்த விமர்சனம் ஆளுநர் மீது வந்துடக்கூடாதோ அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இல்ல உண்மையா இருக்கலாம். ஏன்னா திசை திருப்பப்பட்டு விட்டது. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவிக்கு நேர்ந்த கொடுமை பத்தி இப்ப எந்த பத்திரிகையும் எழுதல. இது ஊடகங்கள் வந்து ரொம்ப வெட்கக்கேடான முறையில் ஃபங்க்ஷன் பண்றாங்க. நான் இதை எழுதக்கூடாதுன்னு சொல்லல. இவரு ஆளுநர் இப்படி சொல்றாரு, இந்த இதெல்லாம் நடந்திருக்கும் போது இன்னொரு பக்கத்துல அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ அலைவா வச்சிருக்கணும். ஊடகங்கள் தங்களுடைய கடமையில தவறுறாங்க, அதை இவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால அது ஒரு காரணமா இருக்கலாம், தப்பிச்சுக்கிறதுக்காக கூட சொல்லலாம். இன்னொரு தரப்புல வந்து ஆளுநருடைய கால இது முடிஞ்சிடுச்சு, அவரோட பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னமும் வந்து அவரை வந்து ரீகால் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல அபிஷியலா ஒன்றிய அரசு அவருக்கு ஏதாவது எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போறாங்கன்னா அதுவும் அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி இன் லிம்போவே வச்சிருக்கிறாங்களே சார், இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒன்றிய அரசு வந்து என்ன நிலைப்பாடு எடுக்குது, அவங்களுடைய நோக்கம் என்ன? ஒண்ணு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும், இல்லைன்னா அவர் ரீகால் பண்ணிட்டு புதிய ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ணணும். ரெண்டுமே பண்ணாம இப்படி இருக்கிறது, காலதாமதம் பண்றதுக்கு என்ன நோக்கம்? சரியா, நான் ஊகம் பண்றதுல ஜோசியமும் சொல்றது இல்ல. ஆனா சட்டப்படி என்னன்னா, ஒருத்தருடைய டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் வந்து அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அவர் கண்டினியூ பண்ணலாம். இது அரசியல் சட்டத்திலேயே கூறப்பட்டிருக்கு. ஆனா அவருடைய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ்னா என்ன, என்னைக்கு வேணாலும் மூட்டையை கட்டுன்னு சொல்லிடலாங்கிறத அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ். இது நாங்க வந்து இதுல வந்து வேடிக்கையா எங்களுக்குள்ள இந்த அரசு அதிகாரிகளுக்கு அது மாதிரி வந்து ஏதாவது ஒரு இது வந்ததுன்னா நாங்க அவரை கலாட்டா பண்ணுவோம். ஒருத்தர் வந்து இதுல இந்த தாமோதர் வேலி கார்பரேஷன் இதுல இருந்து 5 வருஷம் டென்யூர் இருக்கும். சில சமயம் சொல்லுவாங்க the tenure is extended until further orders அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே நாங்க அவரையெல்லாம் வந்து டெய்லி வேஜ் லேபரர் அப்படின்னு கலாட்டா பண்ணுவோம். ஏன்னா அதுதான் உண்மை, என்னைக்கு வேணாலும் போச்சு சொல்லிடலாங்கிறது. இவங்க அப்படி வந்து திரு ரவி அவர்களை வந்து அவங்க வந்து நடத்த மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு இவர் செய்யறதுக்கு காரணமே அவங்க சொல்றது அத்தனையும் கேட்கிறாருங்கிறதுனாலதான். அதனால இவர் வந்து கௌரவமா தான் அவங்க நடத்துவாங்க. என்ன மனசுல வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எதுக்காக வேண்டி இவருக்கு ரவிக்கு இன்னொரு டென்யூர் கொடுக்க முடியும், சட்டப்படி 2வது டென்யூர் கொடுக்க முடியும். நம்ம பிரசிடென்ட்டுக்கு எப்படி 2 டென்யூர் இருக்கோ அதே மாதிரி இவருக்கும் 2வது டென்யூர் கொடுக்க முடியும். ஆனா இவருக்கு வந்து அந்த மாதிரி டென்யூர் கொடுக்கல. இன்னொன்னு என்னன்னா, கவர்னருக்கு வந்து 5 வருஷம்னு சொல்லி கொடுத்திருக்கிறது வந்து கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுன்னு இல்ல, கவர்னர் என்ற அளவில், ஆளுநர் என்ற அளவில் 5 ஆண்டுங்கிறது ஒரு ஸ்டேட்ல 2 வருஷம் இருந்துட்டு இன்னொரு ஸ்டேட்ல 3 வருஷம் இருக்கலாம். அதே மாதிரி பண்ண முடியும். இவர் இதே ஸ்டேட்ல 5 வருஷம் முடிச்சிட்டாரு, அடுத்து வந்து இவருக்கு எக்ஸ்டென்ஷனும் கொடுக்கலாம். தங்கர்னு சொல்லி ஒருத்தர் இதுல இருந்த வெஸ்ட் பெங்கால்ல கவர்னர் இருந்தாரு. இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் டிவி ராஜேஸ்வர் என்ன பண்ணாரு, ஒரு ட்ராட் சுச்சுவேஷன் வந்துச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எழுதினாரு ஐ வாண்ட் டு கோ அண்ட் விசிட்னு. தங்கர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கூட சொல்லாம டைரக்டா அங்க ஓடி போயிடுவார். ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிறத பத்தி ஏதாவது வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாரு. இதுல 2 காரியம் தப்பான காரியம். ஒன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். இன்னொன்னு அது மாதிரி போனாருன்னா யாராவது வந்து இதுல வந்து கல் எடுத்து எரிஞ்சிட்டாங்கன்னா கார்ல, அது கவர்னர் தான் பொறுப்பு. ஏன்னா அவர் போகும்போது அவருக்கு செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுப்பு. ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லாம போனா என்ன ஆகும்? ஆனா இப்படி எல்லாம் எல்லா ரப்சரும் பண்ணாரு, மரபு மீறிய பல செயல்களில் ஈடுபட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சு, கவர்னரா இருந்தவரை வைஸ் பிரசிடென்ட் ஆக்கி விட்டாங்க. ஸோ அது மாதிரி ஏதோ இஃப் யூ வாண்ட் டு ரீட் இன் பிட்வீன் தி லைன்ஸ் யூ கேன் ரீட் இட். சரி, பொதுவா இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, திமுக அரசுல இருக்கக்கூடிய புரோக்ராட்ஸ் எல்லாரும் வந்து சைலண்ட் சங்கிகளா இருக்காங்க, எல்லாரும் வந்து வலதுசாரி சிந்தனை உடையவர்களா இருக்கிறாங்க, பிஜேபிக்கு சார்பா வேலை செய்யறாங்கன்னு. இன்ஃபேக்ட் நேத்து பாத்தீங்கன்னா திமுக எம்பி திரு வில்சன் அவர்கள் நேரடியாக வந்து ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கையே சொல்லியிருக்கிறாரு. நீங்க எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க, ஆனா அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகளா ஆளுநரோட கூட்டு சேர்ந்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களையே கூட வேலையை விட்டு தூக்க வேண்டிய ஒரு நிலை வந்தாலும் அதை நாங்க செய்ய தயாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க அவர் கூட சேர்ந்து செய்யறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்?
அதாவது உதாரணமா அவர் ஒரு அறிக்கை தயார் பண்றார். அவருக்கு அறிக்கை தயார் பண்றது யாருன்னு நமக்கு தெரியாது. அரசு ஊழியர்களா அல்லது அவர் பிரைவேட்டா வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனால அப்படி இப்ப ஒரு காவல் அதிகாரி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். என்னை விட்டுருங்க நான் போறேன் அப்படின்னு. விட மாட்டேங்கிறாரு இவரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். சோ இங்க இருக்கிறதுக்கு தர்ம சங்கடத்தில் உள்ள அதிகாரிகளும் வந்து இருக்கலாம். இப்ப என்னுடைய பேட்ச்மேட் வந்து ஷீலா பிரியா வந்து செக்ரட்டரி டு கவர்னரா இருந்தாங்க. பொதுவா வந்து என்ன சொல்லுவோம்னா பெர்மனன்ட் பியூரோக்ரஸின்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது மென் மே கம் அண்ட் மென் மே கோ, பட் பியூரோக்ரஸி கோஸ் ஆன் ஃபார் எவர். அதுக்கு சிறந்த உதாரணமா நாங்க ஷீலாவை கலாட்டா பண்ணோம். ஏன்னா 3 கவர்னருக்கு அவங்க செக்ரட்டரியா இருந்தாங்க. 3 கவர்னருக்கு. ஷி வாஸ் சோ குட் தட் வேற வேற மனப்பான்மையுடைய கவர்னர் வந்தாலும் அவங்க கவர்னருடைய செக்ரட்டரியா வந்து தன்னுடைய கடமையை சரியா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறனால தொடர்ந்து அவங்க வந்து அங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரிப்பட்ட அதிகாரிகள் இருந்திருக்காங்க. கிருஷ்ணாராவ்னு ஒருத்தர் வந்து ஸ்பீக்கரா இருந்தாரு. கிருஷ்ணாராவை பத்தி திரு அண்ணாதுரை அவர்கள் என்ன சொன்னாருன்னா, ஆம், அந்நேரம் சபாநாயகர்னு சொல்லுவாங்க. அவைத்தலைவர்கள் பின்னாடி தான் சொன்னாங்க. அந்நேரம் அவர் சொன்னாரு, சபாநாயகர் சபாநாயகருடைய நாற்காலியில் அமர்ந்த காரணத்தினால் பல பேர் பெருமையை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணாராவ் அவர்கள் இந்த நாற்காலியில் அமர்ந்ததனால் இந்த நாற்காலி பெருமை அடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு நியூட்ரலா வந்து கிருஷ்ணாராவ் வந்து இருந்தார். அப்படியெல்லாம் ஆபீசஸ்லயே அது மாதிரி நியூட்ரல் ஆபீஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க. இப்போ எங்க வெஸ்ட் பெங்கால் வந்து ஷமர் கோஷன் என்னுடைய பேட்ச்மேட்டு சிபிஎம் கவர்மெண்ட் கீழே சீஃப் செக்ரட்டரி இருந்தாரு. அடுத்து வந்து மம்தா பானர்ஜி வந்தது அவர் தான் கண்டினியூ பண்ணாரு. ஏன்னா இவங்களுக்கு மம்தாவுக்கு வந்து அவரை பத்தி தெரியும், இவர் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இங்கேயும் அதிகாரிகள் இருக்காங்க, அப்படி இல்லாத அதிகாரிகள் இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் கேள்விப்பட்டிருக்கேன், ப்ரோ டிஎம்கேன்னு ஒரு குரூப், ப்ரோ ஏடிஎம்கேன்னு ஒரு குரூப் ஏற்கனவே பிரிச்சு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அப்படி இருக்கலாம். ஆனா இப்படி வார்னிங் பண்ற அளவுக்கு வில்சனும் போயிருக்க வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். எல்லாரையும் ஒட்டுமொத்தமா வந்து குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம்.